தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தமிழ் வேதாகம கேள்விகள் என்கிற எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவில் எலியா வாழ்ந்த காலத்திலிருந்து அடுத்த 20 கேள்விகளை உங்களுக்காக தொகுத்து வந்துள்ளோம். முந்தைய கேள்விகளுக்கு எங்களது எலியா பிளேலிஸ்டை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கேள்விகள் எடுக்கப்பட்ட வேதாகம பகுதி 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 12வது வசனம் வரை. வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் நீங்கள் இன்னும் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் லைக் தேவ வார்த்தையை அதிகமாக பகிர எங்களை ஊக்குவிக்கும். கேள்வி 121. மிகாயாவை கன்னத்தில் அடித்தது யார்? ஆப்ஷன் ஏ எலியா, ஆப்ஷன் பி சிதேக்கியா, ஆப்ஷன் சி பெனாதாத், ஆப்ஷன் டி இம்லா. சரியான விடை பி சிதேக்கியா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 24வது வசனம். கேள்வி 122. கர்த்தர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? ஆப்ஷன் ஏ எலிசாவின் சத்தத்தை, ஆப்ஷன் பி விதவையின் சத்தத்தை, ஆப்ஷன் சி மிகாயாவின் சத்தத்தை, ஆப்ஷன் டி எலியாவின் சத்தத்தை. சரியான விடை டி எலியாவின் சத்தத்தை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 22வது வசனம். கேள்வி 123. சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் எவ்வளவு காலம் யுத்தமில்லாதிருந்தது? ஆப்ஷன் ஏ 1 வருஷம், ஆப்ஷன் பி 2 வருஷம், ஆப்ஷன் சி 3 வருஷம், ஆப்ஷன் டி 4 வருஷம். சரியான விடை சி 3 வருஷம். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 124. கர்த்தர் எலியாவை எங்கு ஒளியச் சொன்னார்? ஆப்ஷன் ஏ கேரித் ஆற்றண்டையில், ஆப்ஷன் பி கேதரோன் ஆற்றண்டையில், ஆப்ஷன் சி கீசோன் ஆற்றண்டையில், ஆப்ஷன் டி பைசோன் ஆற்றண்டையில். சரியான விடை ஏ கேரித் ஆற்றண்டையில். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனம். கேள்வி 125. ஏரை ஓட்டிக்கொண்டிருந்த எலிசாவின் மேல் சால்வையை போட்டது யார்? ஆப்ஷன் ஏ எலியா, ஆப்ஷன் பி ஆகாப், ஆப்ஷன் சி சிதேக்கியா, ஆப்ஷன் டி தோதன். சரியான விடை ஏ எலியா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். கேள்வி 126. தர்ஷீஸ் கப்பல்கள் எங்கு போவதற்கு செய்யப்பட்டன? ஆப்ஷன் ஏ எசியோன் கேபேர், ஆப்ஷன் பி தமஸ்கு, ஆப்ஷன் சி ஓப்பேர், ஆப்ஷன் டி ஆப்பெக்.
சரியான விடை சி ஓப்பீர். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 48வது வசனம். கேள்வி 127. பாகாலின் தீர்க்கதரிசிகள் எப்பொழுதிலிருந்து பாகாலின் நாமத்தைச் சொல்லிக் கூப்பிட்டார்கள்? ஆப்ஷன் ஏ அதிகாலை முதல். ஆப்ஷன் பி காலை முதல். ஆப்ஷன் சி மத்தியானம் முதல். ஆப்ஷன் டி சாயங்காலம் முதல். சரியான விடை பி காலை முதல். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி 128. எலியாவை தேடும்படி ஆகாப் அனுப்பாத எவைகள் இல்லை என்று ஒபதியா கூறினான்? ஆப்ஷன் ஏ ஜாதியும் கோத்திரமும். ஆப்ஷன் பி சேவகரும் ரதங்களும். ஆப்ஷன் சி ஜாதியும் ராஜ்யமும். ஆப்ஷன் டி மனுஷரும் ஜாதியும். சரியான விடை சி ஜாதியும் ராஜ்யமும். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 10வது வசனம். கேள்வி 129. எலியா விதவையிடம் முதல் அடையை யாருக்குப் பண்ணச் சொன்னான்? ஆப்ஷன் ஏ விதவையின் மகனுக்கு. ஆப்ஷன் பி எலியாவுக்கு. ஆப்ஷன் சி விதவைக்கு. ஆப்ஷன் டி எலிசாவுக்கு. சரியான விடை பி எலியாவுக்கு. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனம். கேள்வி 130. ஆகாபின் அரமனை அருகில் யாருக்கு திராட்சைத் தோட்டம் இருந்தது? ஆப்ஷன் ஏ நாபோத்துக்கு. ஆப்ஷன் பி எலியாவுக்கு. ஆப்ஷன் சி கேனானாவுக்கு. ஆப்ஷன் டி மிகாயாவுக்கு. சரியான விடை ஏ நாபோத்துக்கு. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 131. பெனாதாத்தின் ஊழியக்காரர் தங்களுக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொன்ன பிறகு ஆகாப் யாரை அழைத்தான்? ஆப்ஷன் ஏ எலியாவை. ஆப்ஷன் பி எலிசாவை. ஆப்ஷன் சி சேவகரை. ஆப்ஷன் டி மூப்பரை. சரியான விடை டி மூப்பரை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனம். கேள்வி 132. பட்டணத்து தலைவனாய் இருந்தவன் யார்? ஆப்ஷன் ஏ யோராம். ஆப்ஷன் பி இம்லா. ஆப்ஷன் சி ஆமோன். ஆப்ஷன் டி நிம்சி. சரியான விடை சி ஆமோன். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி 133. எலியாவும் எலிசாவும் எரிகோவிலிருந்து எங்கு சென்றார்கள்? ஆப்ஷன் ஏ கில்காலுக்கு. ஆப்ஷன் பி பெத்தேலுக்கு. ஆப்ஷன் சி தமஸ்குவுக்கு. ஆப்ஷன் டி யோர்தானுக்கு.
சரியான விடை டி. யோர்தானுக்கு. இருப்பிடம் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கேள்வி 134. பெனாதாத் மீண்டும் எந்த வருஷத்தில் யுத்தம் பண்ண வந்தான்? ஆப்ஷன் ஏ மறுவருஷத்தில். ஆப்ஷன் பி 2ஆம் வருஷத்தில். ஆப்ஷன் சி 3ஆம் வருஷத்தில். ஆப்ஷன் டி 4ஆம் வருஷத்தில். சரியான விடை ஏ மறுவருஷத்தில். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 26வது வசனம். கேள்வி 135. எலியா எத்தனை பாகாலின் தீர்க்கதரிசிகளை கர்மேல் பர்வதத்தில் கூட்டும்படி கேட்டுக்கொண்டான்? ஆப்ஷன் ஏ 200 பேரை. ஆப்ஷன் பி 250 பேரை. ஆப்ஷன் சி 400 பேரை. ஆப்ஷன் டி 450 பேரை. சரியான விடை டி 450 பேரை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 19வது வசனம். கேள்வி 136. கர்த்தர் எலியாவை ஆகாபுக்கு காண்பிக்கச் சொன்ன பிறகு தேசத்தின் மேல் எதைக் கட்டளையிடுவதாக கூறினார்? ஆப்ஷன் ஏ செழிப்பை. ஆப்ஷன் பி மழையை. ஆப்ஷன் சி பஞ்சத்தை. ஆப்ஷன் டி பனியை. சரியான விடை பி மழையை. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனம். கேள்வி 137. எலியா விதவையினிடத்தில் 2வதாக கேட்டது எது? ஆப்ஷன் ஏ அப்பம். ஆப்ஷன் பி தண்ணீர். ஆப்ஷன் சி மாவு. ஆப்ஷன் டி அடை. சரியான விடை ஏ அப்பம். இருப்பிடம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 11வது வசனம். கேள்வி 138. அகசியாவின் மரணத்திற்குப் பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? ஆப்ஷன் ஏ யோராம். ஆப்ஷன் பி யெகூ. ஆப்ஷன் சி ஆசகேல். ஆப்ஷன் டி யோசபாத். சரியான விடை ஏ யோராம். இருப்பிடம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 17வது வசனம். கேள்வி 139. யோசபாத் ராஜாவாகும்போது அவனது வயது என்ன? ஆப்ஷன் ஏ 25 வயது. ஆப்ஷன் பி 35 வயது. ஆப்ஷன் சி 45 வயது. ஆப்ஷன் டி 22 வயது. சரியான விடை பி 35 வயது. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 42வது வசனம். கேள்வி 140. ஆகாப் இரும்புக் கொம்புகளால் சீரியரை முட்டுவான் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ மிகாயா. ஆப்ஷன் பி சிதேக்கியா. ஆப்ஷன் சி எலியா. ஆப்ஷன் டி எலிசா.
சரியான விடை பி. சிதேக்கியா. இருப்பிடம் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 11வது வசனம். கேட்கப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடையளித்தீர்கள் என்பதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள உதவியாக இருந்தால் இதை உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.